நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மதுபான பாரில் மாமூல் கேட்டது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் காவல்துறையினர் முன்பே திமுக நிர்வாகிகள் தாக்கிக் கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள அரசு அனுமதி பெற்ற மதுபான பாரை கோனேரிப்பட்டியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ராஜா என்பவர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் ராஜாவிடம் திமுக கவுன்சிலர் கலைமணியின் மகன் லோக சரவணன் என்பவர் மாமூல் கேட்டது தொடர்பாக பேச கலைமணி வீட்டிற்கு ராஜா தனது நண்பர்களுடன் சென்றுள்ளார். அப்போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் முன்பே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் இருதரப்பினரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அங்கும் தகராறில் ஈடுபட்டனர். விடியா திமுகவின் அனுதாபிகள் மற்றும் நிர்வாகிகள் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் சாம்சங் ஆலையில் உற்பத்தியை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் தடுக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. 3 தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்து சக தொழிலாளர்களின் உள்ளிருப்பு போராட்டம் 16வது நாளாக தொடர்ந்து வரும் நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. அப்போது மேலும் 18 தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக சாம்சங் நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து சாம்சங் ஆலையில் உற்பத்தியை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் தடுக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.